இந்த அரசாங்கம் தன்னுடைய ஏனைய இந்திய காலத்தையும் கொண்டு போவதில் கரிசனை செலுத்துகிறார்களே தவிர ஆனையிரவிலிருந்து ஐநா வரை என்கிற ஒரு போராட்டத்தை முதல் நாங்கள் நடைபவனியாக செய்தவர்கள், வழிகாட்டி கொடுத்தவர்கள். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் முதலாக மிகப்பெரிய நெருக்கடிகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்ட முன்னாள் நடிகர், இந்நாளினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈழத்து மக்கள் சார்பாகவும் ஈழத்து மக்களுடைய கண்ணீரும் அவ்வளவும் நிறைந்த இந்த மே மாதத்திலே நண்பர் சகோதரர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்படுத்தியிருப்பது, நான் நினைக்கிறேன், மாற்றங்களை நோக்கிய இந்த உலகத்திலே மாற்றம் என்ற சொல்லை தவிர மாறாதது எதுவும் இல்லை என்பதற்கு உதாரணமாக இருக்கின்ற ஒரு தலைவராக இளம் வயதில் தன்னுடைய பொறுப்புகளை எடுத்திருப்பது பாராட்டத்தக்கது, வரலாற்றினுடைய அடையாளத்துக்குரியது. இனிவருங்காலங்கள் அவருக்கு சாதாரண பஞ்சுமெத்தியாக இருக்க போவதில்லை. அவர் சந்திக்க வேண்டிய சவால்கள் ஏராளமானவை. அரசியலில் அவருடைய புது வரவு, அரசியல் பேசுவதற்கும் அரசியலை செய்வதற்கும் இடையிலே நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஆகவே அவருடைய இந்த வரவு என்பது தமிழ்நாட்டு மக்களிடம் மட்டுமல்ல, உலகத்திலே வாழுகிற தமிழ் மக்களிடமும் எதிர்பார்ப்புகளையும் அவாக்களையும் ஏற்படுத்தி இருந்தது. அந்த வகையில் அந்நிய சில நாட்கள் அவர் பதவி ஏற்காமல் இருக்கிற பொழுது கூட ஒரு ஆதங்கம், பரிதாபம், ஒரு பச்சாதாபம் அவர் மீது பல பேருக்கு ஏற்பட்டிருந்தது. ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவர், ஜனநாயகம் மதிக்கப்பட்டு இன்று மாண்புமிகு முதலமைச்சராக தமிழ்நாடு அரசினுடைய தலைவராக பொறுப்பெடுத்திருப்பது எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. அவருடைய எதிர்காலம், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம், உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்களுடைய எதிர்காலத்துக்கு அவருடைய பங்களிப்பு, செயல்பாடு, அவருடைய முன்னோக்கிய பார்வை இன்னும் விசாலமானதாக விரிந்து செல்ல வேண்டும். நாங்கள் முள்ளிவாய்க்காலிலே 17 ஆண்டுகளுக்கு முதல் சந்தித்த அவலங்கள், நாங்கள் வாகரையிலே சந்தித்த பேரவலங்கள், கொக்கட்டிச்சோலையிலே சந்தித்த பேரவலங்கள், அம்பாறையிலே, யாழ்ப்பாணத்திலே, இவ்வாறு பல இடங்களிலும் கடந்த 2009க்கு முற்பட்ட 30 ஆண்டுகளில் மிகப்பெரிய போராட்ட வழிகளோடும் வாழ்ந்த எங்களுடைய வரலாற்றிலே நான் நினைக்கிறேன் நண்பர் விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவற்றை ஓரளவு புரிந்து கொண்டவர், தெரிந்து கொண்டவர் என்ற வகையில் அவருடைய பார்வை, அவருடைய எண்ணம் ஈழத்தமிழர்களுக்காக இருக்கும். ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாடு சட்டசபையிலே கொண்டு வரப்பட்ட ஈழத்தமிழர் சார்பான தீர்மானங்கள், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இருந்த பொழுது அவரால் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை இன்னும் வலுப்படுத்தி தமிழ் மக்களுக்கான ஒரு சர்வதேச விசாரணை, தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது இனப்படுகொலை, அவர்கள் இந்த மண்ணிலே உலகம் வெற்றி தலைகுனியக்கூடிய அளவிற்கு 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே மிக மோசமான இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஒரு தமிழராக தமிழ் மக்களுடைய அபிமானத்தோடு ஆட்சி கட்டில் ஏறி இருக்கிற நண்பர் விஜய் அவர்கள் இதைவிட வலுவான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து மத்திய அரசு கூடாகவும் ஏனைய சர்வதேச அமைப்புகளுக்கு கூடாகவும் தமிழ் மக்களுக்கான சர்வதேச நீதி கிடைப்பதற்கு அவருடைய கரங்களை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து அரசாங்கத்திடம் இதுவரைக்கும் அது தொடர்பான நல்லெண்ணங்களோ நல்ல சிந்தனைகளோ இதுவரையும் எங்களுக்கு தென்படவில்லை. இந்த அரசாங்கம் தன்னுடைய ஏனைய இந்திய காலத்தையும் கொண்டு போவதில் கரிசனை செலுத்துகிறார்களே தவிர இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்த்தல் என்ற ஒரு முலாமை பேசிக்கொண்டு அவர்கள் தங்களை ஒரு சமதர்மவாதிகளாக அல்லது சம உரிமை எல்லோருக்கும் என்று பேசிக்கொண்டு எல்லா இனங்களுக்கும் நாங்கள் தான் தலைவர்கள் என்று சொல்வதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அது ஒரு நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு நீண்ட காலத்தில் வெற்றியை கொடுக்காது. இங்கு பிரயோடி போயிருக்கிற தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தமிழ் மக்களுடைய தாயக பூமி அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுடைய மொழி வழியான தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படை அவர்களுக்கான அரசியல் தீர்வுக்கான முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுக்க தவறினால் இப்பொழுது இருக்கிற அரசாங்கமும் கடந்த அரசுகள் போலவே தோல்வி நிலையோடு திரும்பி போகும் என்பதை வரலாறு நிரூபிக்கும். இந்த அண்மைய நாட்களில் நானும் பார்த்து கொண்டேன், ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைவர் கபில சந்திரசேன மற்றும் திரைசேரி நிறுவனத்தினுடைய மத்திய வங்கியினுடைய இளநிலை உத்தியோகத்தராக இருந்தாலும்
ஆற்றல் படைத்த ஒரு உத்தியோகத்தராக இருந்த ரங்க ராஜபக்ச, இவர்கள் இருவரும் மர்மமான முறையிலே இறந்திருக்கிறார்கள். இந்த இறப்பு எப்படி நடந்தது? ஒரு வெளியிலே செய்திகள் பலவாறு பல விதங்களிலே வருகின்றன. குறிப்பாக திரைசேரியிலே இருந்த பணம் $25 மில்லியன், எவ்வாறு $2.5 மில்லியன், மன்னிக்கப்படும் $2.5 மில்லியன் எவ்வாறு ஒரு கிட்டத்தட்ட 14 உத்தியோகத்தர்களுடைய கையொப்பங்களோடு போக வேண்டிய இடம் இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு எப்படி போக முடியும்? இப்போ இலங்கையினுடைய கணக்கு பகுதி, திரைசேரி, மத்திய வங்கி, அங்கே பணியாற்றுகின்றவர்கள் எல்லாரும் இருக்கக்கூடியதாக இவ்வாறான பணம் கைமாறி இருப்பது என்பது இலங்கை ஊழல்களிலும் கொள்ளையடிப்பதிலும் இருந்து அரசாங்கங்களை விட அங்கிருக்கிற உத்தியோகத்தர்கள் தான் மிக கைதேர்ந்தவர்கள் என்ற செய்தியை அது சொல்லியிருக்கிறது. அவை அவருடைய குறிப்பாக ரங்க ராஜபக்ச அவர்களுடைய மரணம் என்பது இப்பொழுதும் சந்தேகமாக இருக்கிறது. அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு அரசாங்கம் முதல்ல தெளிவான முடிவுகளை சொல்ல வேண்டும். அரசாங்கம் மௌனம் காக்கக்கூடாது. இதற்கான அவர்களிடம் இருக்கிறது. நாடு கடந்து போய் பல பேரை பிடித்து கொண்டு வருகிறார்கள், போதை வஸ்து கும்பல்களை கொண்டு வருகிறார்கள். ஏன் இங்கிருந்து சென்று போய் பல பேரிடம் விசாரணை நடத்துகிறார்கள், பிரான்ஸ், அமெரிக்கா எல்லாம் சென்று. அப்படியானவர்களுக்கு வீட்டுக்குள்ளே நடக்கின்ற கொள்ளையை உடனடியாக பிடித்து சட்டத்துக்கு முன்னே நிறுத்த இந்த அரசாங்கத்தால் முடியும். அதை அவர்கள் செய்யவில்லை என்றால் அரசாங்கத்துக்கும் இதில் ஏதோ பங்கு இருக்கிறது என்றுதான் இன்று மக்கள் உணர தலைப்படுகிறார்கள். ஆகவே இன்று இருக்கிற அனுர அரசாங்கம் தெளிவான ஒரு முடிவை எடுத்து இவற்றுக்கான நீதியை கொடுக்க வேண்டும். கடந்த காலங்களிலே பலர் மர்மமான முறையிலே கொல்லப்பட்ட பொழுது ராஜபக்ஷ மீதும் அவருக்கு பின்னால் வந்த அரசியல் கோத்தபாயா மீதும் இந்த குற்றங்களை சுமத்தி கொண்டிருந்தவர்கள் இன்று அவர்களுடைய காலத்திலே ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைவர் மர்மமாக இறந்து போகிறார். மத்திய வங்கியினுடைய மிகப்பெரிய உத்தியோகத்தர், அதனை உண்மையை சொன்ன காரணத்துக்காக அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த உண்மைகள் எல்லாம் வெளியிலே வர முதல் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் இவற்றுக்கு உடனடி நீதியை தேடி அவர்களுக்கு நடந்த கொலைகளுக்கான நீதியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்குரியது. இதுல இருந்து அரசாங்கம் மாற முடியாது. யார் அரசாங்கமாக இருந்தாலும் அவர்கள் உடனடியாக இதுல வெளியிலே கொண்டு வர வேண்டும். இல்லையே அனுர அரசாங்கம் மீதும் அவர்களுடைய அமைச்சர்கள் மீதும் அவர் கொண்டிருக்கின்ற அவருடைய ஒவ்வொருவர் மீதும் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கைகள் மெல்ல மெல்ல சிதறி கொண்டு போகிறது என்பதை அவர் உணர வேண்டும். இந்த உணர்வு அவரிடம் இருந்தால் உடனடியாகவே நாட்டினுடைய நீதியை நிலைநாட்ட அவர்கள் தயாராகும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் கிளிநொச்சி மண் யுத்தத்துக்கு பிறகு 2010ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் இங்கே அரசியல் செய்கிற பொழுது மிகப்பெரிய சவால்களை சந்தித்தவர்கள். நீங்கள் நின்று பேசுகின்ற இந்த இடத்திலே இதே அறைக்குள் சீபோர் குண்டுகளையும் துப்பாக்கிகளையும் கொண்டு வந்து இலங்கை அரசனுடைய இராணுவம், போலீஸ் வைத்து வேடமாளிகன் உட்பட 2 பேரை கைது செய்து 13 மாதங்கள் காரணம் இல்லாமல் சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள். நாங்கள் இங்கே மறைந்த அமரர் மாவை சீனாதராஜா, சரவணபவன், சுமந்திரன், நான் உட்பட 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதே முற்றத்தில் நாங்கள் எங்களுடைய ஆதரவாளர்களை அழைத்து கலைக்கிற பொழுது 2013ஆம் ஆண்டு சிங்கக்கொடியோடு வந்த 1000 பேர் எங்களுடைய இந்த காரியாலயத்தை தாக்கினார்கள். நாங்கள் சாதாரணமாக ஒரு பஞ்சு மெத்தையில இருந்து நாங்கள் இந்த அரசியலை கிளிநொச்சியில தொடங்கவில்லை. மிக கடினமான கரடுமுரடான பாதைகளுக்கூடாகத்தான் இந்த மண்ணிலே செய்திருந்தோம். குறிப்பாக இபிடிபியோட இருந்த சந்திரகுமாரோடு நிற்கின்ற அவர்களுடைய அல்லக்கைகள் உட்பட அவருடைய தாக்குதல் குழுக்கள் தான் எங்கள் மீது இந்த தாக்குதல்கள் எல்லாம் செய்திருந்தார்கள். அவர்களுடைய பத்திரிகை வைத்திருந்தார்கள், அதிலே கூட மோசமாக எழுதினார்கள். அந்த காலகட்டத்திலே நாங்கள் அவற்றையெல்லாம் சந்தித்து கிளிநொச்சி மண்ணிலே நெருக்கடியான காலகட்டங்களில் மேதினங்களை எல்லாம் இங்கிருக்கின்ற அமைப்புகளை திரட்டி ஒரு கூட்டு மேதினமாக நாங்கள் செய்திருந்தோம். கட்சி சார்பு என்பதற்கு அப்பால் 2010ஆம் ஆண்டில் இருந்து 2010ஆம் ஆண்டு நாங்கள் செய்யவில்லை, 11ஆம் ஆண்டில் இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக கிளிநொச்சியிலே பல இடங்களில் செய்திருக்கிறோம். குறிப்பாக பழையிலே ஒரு முறை நாங்கள் மேதினம் செய்திருந்தோம், அக்கராயிலே ஒரு முறை மேதினம் செய்திருந்தோம், முழங்காவிலே ஒரு முறை மேதினம் செய்திருந்தோம், தர்மபுரத்திலே ஒரு முறை மேதினம் செய்திருந்தோம், கிளிநொச்சியிலே தொடர்ந்து செய்கின்றோம். 2023ஆம் ஆண்டு நாங்கள் கிளிநொச்சி மத்திய கல்லூரியிலே மேதினத்தை செய்திருந்தோம், மத்திய கல்லூரி மைதானத்திலே செய்திருந்தோம் மிக பிரமாண்டமாக. 2024ஆம் ஆண்டு தேர்தல்கள் நடைபெற இருந்த அந்த நேரத்தில் கூட நாங்கள் பசுமை பூங்காவிலே மிக பிரமாண்டமான மேதினங்களை செய்திருந்தோம். 2023-24 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 2023ஆம் ஆண்டு மேதினத்தில் இன்றைய கட்சியினுடைய பதில் தலைவர் சிவஞானம் மற்றும் எம்.ஏ. சுமந்திரன் உட்பட்டவர்களும் கூட அதில் பங்கு பெற்றிருந்தார்கள். 2024ஆம் ஆண்டில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் அவர்களும்
எங்களுடைய பங்கு பெற்றிருந்தார். அதனை விட மாவை சீனாதராஜா ஒவ்வொரு மே தினங்களிலும் இங்கே பங்கு பெற்றிருந்தார். நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற 37 அமைப்புகளை இணைத்து தொழிலாளர் அமைப்புகளை வைத்து தொடர்ச்சியாக இந்த மே தினத்தை செய்து வருகிறோம். 2025ஆம் ஆண்டு மே தினம் செய்யப்படவில்லை. காரணம் ஊராட்சி மன்ற தேர்தல் அந்த நேரம் நடைபெற்றதால் அது செய்ய முடியாமல் போனது. ஆகவே தொடர்ச்சியாக கிளிநொச்சி மண் விடுதலை புலிகளுடைய இழப்புக்கு பிற்பாடு, அந்த மௌமிப்புக்கு பிற்பாடு நாங்கள் இந்த மண்ணில் கிளிநொச்சி ஒரு ராஜதந்திர தலைநகராக இருந்தது. இது ஒரு நாங்கள் இதனை மத்திய இடம் என்று நாங்கள் சொல்லவில்லை. கிளிநொச்சி அரசியலிலே ஒரு ராஜதந்திர தலைநகராக இருந்தது. ராஜதந்திர அரசியலை செய்தது, பல வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்தித்தது, அரசியல் சம்பந்தமான முடிவுகளை கிளிநொச்சி மண் எடுத்தது. கிளிநொச்சி மண்ணிலே தலைவர் தன்னுடைய பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியிருந்தார். இவ்வாறெல்லாம் கிளிநொச்சி மண்ணுக்கு ஒரு மகிமை இருக்கு. அந்த மகிமையான மண்ணிலே நாங்கள் தொடர்ந்தும் மே தினத்தை செய்து வருகிறோம். அதனை நாங்கள் மட்டுமல்ல, இங்கிருக்கின்ற ஒவ்வொரு அமைப்புகளும் கூட்டாக செய்வதால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற இலங்கை தமிழரசு கட்சியும் இணைந்து நாங்கள் அந்த மே தினத்திலே பங்காற்றி வருகிறோம். இது தொடர்பாக கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி நான் கட்சியினுடைய தலைவர் சி.வி.கே. சிவஞானம் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று அவருடைய வீட்டிலே நான் வருஷம் பிறந்து 2ஆம் நாள் அவரிடம் சென்று நான் இதை குறிப்பிட்டிருந்தேன். அவர் சொன்னார், வடமேல நீங்கள் செய்கிற நீங்கள் நான் 2-3 தடவைகள் தொடர்ந்து உங்களுடைய மே தினத்திலே பங்கு கொண்டிருக்கிறேன், அதுக்கு எந்த தடையும் இல்லை, நீங்கள் அதை செய்யுங்கள் என்று. ஆகவே நாங்கள் அவருடைய அனுமதியோடு தான், கட்சியினுடைய தலைவருடைய அனுமதியோடு தான் கூட்டு மே தினத்திலே நாங்களும் பங்கு கொண்டோம். அது அவருடைய முழுமையான அனுமதி இருந்தது. அதற்கு பிற்பாடு வாட்ஸ்அப் குரூப்புகளில் எழுதப்பட்டிருந்தது. நான் அதற்குரிய பதிலையும் நான் தலைவருக்கு தெரியப்படுத்தி இருந்தேன். ஆகவே நாங்கள் கட்சிக்கு எதிராக அல்ல கட்சி செய்கின்ற ஒரு மே தினத்துக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இதுவரை இருந்ததும் இல்லை, அப்படி நாங்கள் செயல்பட்டதும் இல்லை. குறிப்பாக மிக தெளிவாக ஒரு மே தினம் என்பது கிளிநொச்சியிலே எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் எத்தனையோ, குறிப்பாக இன்றைக்கு தங்களை நல்லவர்கள் போல் முலாம் பூசுகின்ற பல தமிழ் தேசியத்துக்கு எதிரான அரசியலை பேசியவர்கள், நிறுவியவர்களுக்கு முன்னால் நின்று இந்த மண்ணிலே எங்களுடைய மக்களை திரட்டி எத்தனையோ போராட்டங்களை, முதல் காணி விடுவிக்கிற போராட்டம் கூட முருகண்டியிலே செய்தவர்கள் நாங்கள் தான். 2010ஆம் ஆண்டில் ஆனையிரவிலிருந்து ஐநா வரை என்கிற ஒரு போராட்டத்தை முதல் நாங்கள் நடைபவனியாக செய்தவர்கள், வழிகாட்டி கொடுத்தவர்கள். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி என்கின்ற B2Bக்கான முதல் கால்கோல் இட்டு கொடுத்தவர்கள் நாங்கள். ஆனையிரவிலிருந்து ஐநா வரை என்கிற போராட்டத்தை நாங்கள் தான் செய்திருந்தோம். அவை பலவிதமான போராட்டங்களை இங்கு மட்டுமல்ல யாழ்ப்பாண நகரத்தில் செய்திருக்கிறோம். அவை நாங்கள் முன்னெடுத்திருந்த காலங்கள், நெருக்கடியான காலகட்டங்கள் எல்லாம் எங்களுடைய மக்கள் எங்களோடு நின்று எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை தந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். நாங்கள் இங்கிருக்கின்ற மக்களோடும் அமைப்புகளோடும் இணைந்து ஒரு கூட்டு மே தினத்திலே பங்கு கொண்டிருந்தோம். அதற்கு எங்களுக்கு கட்சியால் இந்த தடையும் விதிக்கப்படவில்லை. ஆனால் மாங்குளத்தில் நடைபெற்ற போராட்டத்துக்கு நாங்கள் எந்த எதிர்ப்பும் அல்ல. எங்களால் போக முடியவில்லை என்றால் வடமையாக தொடர்ச்சியாக கிளிநொச்சியிலே நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தை விட்டு எங்களால் போக முடியாது என்பது தலைவருக்கும் தெரியப்படுத்தப்பட்டு அவருடைய அனுமதியும் பெறப்பட்டது. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.